அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் ஒரு கோடி கிராமம் ஸ்ரீ அபிராமி ஈஸ்வரர் ஸ்ரீ கோடி கொடுத்த நாதர் ஆலயம். நம்முடைய பராசர ஜோதிடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே லாட்டரியை பற்றின விஷயங்கள்லாம் போட்டுகிட்டே இருந்தேன். சரி, இந்த லாட்டரி விழுகிறதுக்கு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அதை பற்றி போட்டிருந்தேன். சரி, இதுக்கான கோயில் எங்கே இருக்கும் என்னங்கிறது எனக்கு ஒரு ரிசர்ச் இருந்தது. அப்போது எனக்கு யதார்த்தமாக இன்றைக்கி அமைஞ்ச இந்த கோயில் தான் ஒரு கோடி கொடுத்த நாதர் ஆலயம். இப்போ எல்லாமே ஒரு கோடி சித்தர் அந்த மாதிரி இருந்தால் கூட இது இந்த லாட்டரி விஷயங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்காது. சரிங்களா? ஒரு கோடி கொடுத்த நாதர் நான் அப்படி தான் பார்க்குறோம். சரி, நம்ம இந்த கண்டென்ட் போட்டிருந்தோம், அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கோயில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட கேட்குறவங்க, இந்த லாட்ரி சீட்டு விஷயமா கேட்குறவங்களுக்கு இந்த கோயிலை நம்ம ரெஃபர் பண்ணலாம், சொல்லலாம், பௌர்ணமியில் போய் வழிபட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. நானும் ஐயா கிட்ட சொல்லி வேண்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஐயாவை பார்க்கலாம். ஒரு கோடி கொடுத்த நாதர். தாயார் பேர் அபிராமி ஈஸ்வரர். நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு கோடி சித்தர்கள் வணங்கின ஆலயம் அப்படின்னு. இதுல கோடி கொடுத்த நாதர்ன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கிறோம்னா, இங்க வணங்குனா பண கஷ்டம், கடன் கஷ்டம், இதற்கு நம்முடைய கடன் அடைபடுறதுக்கான விஷயங்கள் நடக்குமா? அதான் நடக்கிறதுனால்தான் கோடி கொடுத்த நாதர். அது கொடுக்கறதுனால்தான் நம்ம இந்த இடத்துக்கு வணங்கிட்டு போனா நம்மளுக்கு நம்ம எந்த கஷ்டத்துக்கு வந்தாலும் அது நீங்கச்சுன்னா நம்ம போனோம், நம்மளுக்கு கொடுத்தாரு, அதனாலதான் கோடி கொடுத்த நாதர். இந்த கோயில் எங்க இருக்குதுன்னு கேட்டா, விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு கோடி கிராமம். விழுப்புரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர். ஓகே. இந்த லாட்டரி சம்பந்தமான விஷயங்கள், அதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க, வாங்குறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு பௌர்ணமி அமாவாசையில வேண்டிக்கலாம், பூஜைகள் பண்ணலாம். சரிங்களா? பிரதோஷத்துல கூட நீங்க இங்க பூஜை பண்ணிக்கலாம். நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம்